என் அன்பு குழந்தையே, சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாது. அவர்களுக்கான நேரம் வரும்போது ஒளி தருவார்கள். எனவே யாரையும் யாருடனும் ஒப்பிடாதே. தெளிவு இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் வழி தெரியும். தெளிவு இல்லை என்றால் எல்லாம் வழிகளாகவே தெரியும். பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை. நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க தவறுவதில்லை. அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழும் எண்ணத்தில் அடுத்தவரை கெடுத்து வாழும் எண்ணம் ஒருபோதும் இருக்காது. நீ யாரிடமும் தேவைக்கேற்ப பழகுவதில்லை. தேவைக்கு மட்டுமே பழகுபவர்கள் உனக்கு தேவையில்லை. கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மை வாழ வைக்கும். குழந்தையே, விளக்கம் கொடுத்து தக்க வைத்துக் கொள்ளும் உறவுகளுக்கு ஆயுட்காலம் குறைவு. கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு. ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாருமில்லை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி பிடித்துக் கொள்கின்றார் என்பதை என்றும் மறவாதே. ஒவ்வொரு நேர்மையான மனிதனுக்கும் சமூகம் வைத்திருக்கும் பெயர் பிழைக்க தெரியாதவன். நீ பிழைக்க தெரியாதவனாகவே இருந்துவிடு. உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை எப்படி பிழைக்க வேண்டும் என்பது உன்னுடைய அப்பாவிற்கு தெரியும். எதிர்பார்த்தது அனைத்தும் உடனே கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதே தெரியாமல் போய்விடும். குழந்தையே, சரியான இடத்தில் தவறாக பேசினால் பிழைத்திடலாம். ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசாதே. அவர்களை திருத்தவும் முடியாது, திரும்பவும் வர முடியாது. உன்னை பற்றி இவ்வுலகம் விமர்சனம் செய்யட்டும். நீ விரும்பியதை செய்து கொண்டே இரு. உன்னுடைய கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்திடாதே. புதையல்கள் கிடைத்தாலும் புண்ணியமில்லை. எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே. உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படு. உனக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேனோ அதுவே உனக்கு நிம்மதியை கொடுக்கும். குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் எதையும் எதிர்பார்க்காதே. அதற்கான காலமும் நேரமும் வரும்போது அதுவே தானாக நடக்கும். நான் நடத்தியும் கொடுப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா? அதை கேட்டுவிட்டு என்னுடைய இதயம் இலகாமல் இருக்குமா? நான் சர்வமும் வியாபித்திருக்கிறேன். உன்னுடைய அருகிலும் நானே இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் இது நடக்க எப்படி சாத்தியம் இருக்கும், இது நடக்காது என்று யார் கூறினாலும், அவர்கள் சொல்வது போல நடப்பதாக தோன்றினாலும் அவற்றை நம்பாதே. உன்னுடைய அப்பாவை பணிந்தால் அனைத்திற்கும் விதிவிலக்கு உண்டு. உன்னுடைய அப்பாவிற்கு அந்த கணக்கு தெரியும். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த வரையில் கடைபிடியுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் உன்னுடைய அப்பாவை நீ வணங்கினால் நான் அதை ஒரு நொடியில் தவிடு பொடியாக்கி விடுவேன். என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். குழந்தையே, நான் உன்னுடைய கைகளை இரண்டையும் பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அமைதியாக என் பின்னால் நீ வந்தால் போதும். மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன். நான் உனக்கு துணை நிற்பேன். எதற்கும் கலங்காதே. நீ என்னுடைய கைப்பிடிகளில் இருக்கின்றாய். உன்னை நான் தவற விடுவேனா? கண்டிப்பாக எப்போதும் நீ என்னால் காப்பாற்றப்படுவாய். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வருங்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். தேவையற்ற பயங்களால் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது நீ ஒன்றை இழந்த பிறகுதான் தெரியும். அதனால் எதை செய்ய வேண்டுமோ அதை அலட்சியப்படுத்தாமல் தக்க நேரத்திற்குள் அதனை செய்து முடித்துவிடு.
சரியோ தவறோ, ஆனால் செய்யாமல் இருந்து விடாதே. அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி பலவற்றை இழந்து தவிக்கும் மனிதர்கள் இவ்வுலகில் ஏராளம். அதனால் தக்க நேரத்தில் தக்க செயல்களை தவறாமல் சிறப்பாக செய்துவிடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன். இழக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. குறுக்கு வழிகளிலும் எதிர்மறையான வழிகளிலும் பணம் சேர்ப்பவர்கள், செல்வம் சேர்ப்பவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போவதை போன்று தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் நிலைத்திருக்காது. வாழ்க்கையில் ஒரு சிறு சறுக்கல்கள் வந்தாலும் அவர்களால் அதை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக சென்றவருக்கு மட்டுமே ஒரு சில சறுக்கல்கள் வரும்போது மீண்டும் அதனை ஏறி பல மடங்கு உயரத்தை அடைவதற்கான பக்குவம் இருக்கும். அதனுடைய அனுபவங்கள் தெரியும். நேரடியாக குறுக்கு வழியில் ஏறியவர்களுக்கு சிறு சறுக்கல்கள் வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாமல் தடுமாறி கீழே விழுவார்கள். அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்து தோற்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு பக்குவமும் அனுபவமும் கிடைக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறிது சறுக்கினாலும் உன்னை பல மடங்கு மேலே உயர்த்துவதற்கான போதுமான அனுபவத்தையும் முயற்சி செய்வதற்கான தன்னம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கும். நாம் நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, அதற்கான பலனை நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். இதில் எவ்வித மாற்றமும் பாரபட்சமும் கிடையாது. ஆனால் அதை எப்போது அனுபவிக்கிறோம் என்பதுதான் இங்கே ஒரு மாபெரும் கேள்விக்குறி. கெட்டது செய்பவர்கள் இப்போது நன்றாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதை போன்று தோன்றலாம். ஆனால் அவர்களுக்கான கெட்ட நேரம் வரும்போது அனைத்தையும் இழந்து மீண்டும் முதல் படியில் வந்து விடுவார்கள். அதன் பிறகு அவர்களால் எழவே முடியாது. ஆனால் நல்லவர்கள் மேலே இருந்து கீழே விழுந்தாலும் முதல் படியிலிருந்து மீண்டும் விரைவாக முன்னே செய்த சாதனையை விட பல மடங்கு உயர்வான சாதனைகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அதனால் எப்போதும் நேர்மையான நல்ல வழிகளையே தேர்ந்தெடுத்து அதிலே பயணம் செய். உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். நேர்மையான வழிகளில் செல்வதற்கு பயப்படாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது யாரேனும் ஒருவரிடத்தில் அவர்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கு நிம்மதியாக இருப்பதை போன்று தோன்றும். அந்த ஒருவராக எப்போதும் நீ இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இரு. அதன் பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாய். அந்த காலத்தில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வந்தது. ஆனால் இன்று வசதியை பார்த்துதான் வருகின்றது. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எதை செய்தாலும் திருப்தியானதாகவே செய்யுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றும். சுற்றும் கடிகாரம் உள்ளில் ஓடுவது வாழ்க்கை என்பது தெரிந்தவன் வாழ்கின்றான். அதை முள் என்று நினைப்பவன் வீழ்கின்றான். எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். அனைத்தும் வாழ்க்கைக்கான பாடம் மட்டுமே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.